எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வருஷ கடைசியில் இந்த கடைசி ஆராதனைக்கு கடந்து வர கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், உண்மை உள்ளவராக இருந்தபடினால ஸ்தோத்திரம். லார்ட், யூ ஆர் a faithful God. யூ been faithful. அதுதான் ஆண்டவரே எங்களை இம்மட்டும் நடத்தியது. எந்த நாளிலே அதை நாங்கள் எண்ணி ஆண்டவரே குடும்பமாய் நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர ஆராதனை, இந்த குடும்ப ஸ்தோத்திர ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. குடும்பமாய் உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரே சாட்சி பகர, நீ செய்த நன்மைகளை எண்ணி, ஆண்டவரே உம்முடைய உபகாரங்களை எண்ணி நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். இந்த காலவெளியில் உம்முடைய நோக்கம் நிறைவேறட்டும், உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும். என்னோடய வாழ்க்கையில் இந்த நாளில் நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்வீராக. ஆண்டவரே, பாடல்கள் மூலமாய் நீர் மகிமைப்படும். ஆண்டவரே, சங்கீதம் மூலமாக மகிமைப்படுவீராக. நீர் மகிமைப்பட்டால் நிச்சயமாக நம்முடைய மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. தகப்பனே, ஆண்டவரே, தேவையுள்ள மக்களை தேவையை சந்தித்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். பலமான முதி கட்டி போடுகிறோம். விடுதலை ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவரும் எழும்பி நின்று இந்த கால்வழியில் சங்கீதம் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 77, Psalm 77. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்தபோது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு மொழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு, யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது. தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஆழங்களும் கலங்கினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழி நடத்தினீர். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். இந்த சங்கீதத்தில் இப்படியே வாசிக்கிறோம். 11வது வசனத்திலே, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுகிறேன். ஆசாப் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது மிகவும் துக்கத்தோடு, சோர்வான சூழ்நிலையில் இதை எழுதும்போது மனிதரால் வரக்கூடிய எந்த ஒரு ஆறுதலையும் விரும்பாமல் தேவன் தருகிற ஆறுதலை மாத்திரமே நம்பியிருந்த இந்த ஆசாப் எழுதிய சங்கீதம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் செய்த அதிசயமான காரியங்கள், அவர் செய்த நன்மைகளை நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவரோடு இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ள அவர் நமக்காக பாடுபட்ட தேவன். ஹல்லேலூயா. அவருடைய திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் நமக்கு பேரானந்தம், இன்னும் கண்டிராத ஒரு பேரின்பத்தை விண்ணில் பெற்று வாழ்வோம். ஹல்லேலூயா. பாடுவோம் அதை உணர்ந்தவாறு. திவ்ய அன்பின் சத்தத்தை இரட்சகா கேட்டு உம்மை அண்டினேன். திவ்ய அன்பின்
கொள்ளுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே. உம்மை வாஞ்சையோடு எந்தன் உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷம் ஆகிறேன். இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. இன்னும் கண்டீராத பெரின்பத்தை விண்ணில் பெற்று வாழுமே. திவ்ய அன்பின் ஆழமும் நீளமும் அங்கே கண்ட நம்பிக்கை. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இந்த ஆண்டினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம் மீது பாராட்டின அவருடைய மாபெரும் தயவு. ஆமென். இப்போ எல்லாரும் கிட்டத்தட்ட நம்ம 9 மணிலேருந்து ஒரு நேரம் உட்காந்துருக்குறோம். நிறைய பேர் டயர்டாகிட்டு இருப்பீங்க. சுருக்கமான ஒரு செய்தி அதனால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில நினைவில் வைத்திருக்கலாம். சில வாரங்களுக்கு முன்பதாக நான் பேசினதான தெசலோனிக்கே நிருபத்திலிருந்து பேசின செய்தி உங்களில் சிலருக்கு நினைவு இருக்கலாம். அதை சற்று உங்களுக்கு நினைப்பூட்டி விட்டு அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலும் கூட பேசும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த தெசலோனிக்கே சபை என்பது மிக ஒரு அருமையான ஒரு முன்மாதிரியான ஒரு சபை. இந்த சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்களை அவர் பாராட்டி கொண்டிருக்கிறார். இவருடைய விசுவாசத்தின் கிரியை அவர் பாராட்டுகிறார். இவருடைய அன்பின் பிரயாசத்தை அவர் பாராட்டுகிறார். இவருடைய நம்பிக்கையின் பொறுமையை அவர் பாராட்டுகிறார். இவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு கூட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவர்களை நினைத்து பாராட்டுகிறார். கர்த்தருடைய வசனம், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் இவர்களிடத்திலிருந்து ஊழியங்கள் புறப்பட்டு அண்டை பகுதிகளுக்கு கடந்து சென்றதை பவுல் நினைவு கூர்ந்து பாராட்டுகிறார். இப்பொழுது இந்த ஒரு சபை, பாராட்டுக்குரிய ஒரு சபை, தொடர்ந்து இவர்கள் எவ்விதமாக விக்கிரங்களை விட்டு மனம் திரும்பினார்கள். அவருடைய குமாரனாகிய இயேசு வருவதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தேவ வசனத்தை மனுஷர் வசனமாய் பாராமல் அதை தேவனுடைய வசனமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் அவர்களை பாராட்டிவிட்டு உங்கள் முகத்தை நான் காண விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். இவர்கள் முகத்தை காண விரும்புகிற அவர்
இந்த செய்திகளை, இந்த சங்கதிகளை எல்லாம் தீமோத்தேயு மூலமாக பெற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் பவுல் அங்கு ஊழியம் செய்த நாட்கள் மிக சொற்பம். 3 மாதங்களிலிருந்து 6 மாதங்களுக்குள்ளாக அங்கு அவர் ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கக்கூடும் என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அங்கே அவர் தொடர்ந்து ஊழியம் செய்ய முடியாத ஒரு நிலையிலே காணப்பட்டபடியினாலே அங்கிருந்து அவர் வெளியேற நேரிட்டது. ஆனாலும் அவர் செய்திகளை தீமோத்தேயு மூலமாக அறிந்து கொண்டு அவர்களுக்கு சில சந்தோஷமான காரியங்களை சொல்லிவிட்டு இன்னும் இவர்கள் மேம்பட வேண்டும் என்று 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். உங்களிடத்தில் நான் நிறைய காரியங்களை, நல்ல காரியங்களை பார்க்கிறேன், ஆனாலும் உங்களிடத்தில் உள்ள சில குறைகளை நான் நிறைவாக்க விரும்புகிறேன் என்று அவர் கூறுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். இதில் தொடர்ச்சியாக பவுல் 4 முக்கியமான காரியங்களை இந்த 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் நன்கு அறிவோம். 4 பொறுப்புகளை அவர் நினைப்பூட்டுகிறார். 4 விதமான காரியங்கள், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த வேத பகுதியிலே அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் நன்கு அறிவோம். முதலாவது என்னவென்றால், நம்முடைய பொறுப்பு, சபையிலே நம்முடைய பொறுப்பு என்ன என்று அவர் 12ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார். 12ஆம் வசனத்தில் நம்முடைய பொறுப்பு, தலைமைத்துவத்துக்கு அடுத்த காரியத்திலே நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை குறிப்பிடுகிறார். ரெஸ்பான்சிபிலிட்டி ரிகார்டிங் லீடர்ஷிப். ரெண்டாவதாக ரெஸ்பான்சிபிலிட்டி ரிகார்டிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்முடைய பொறுப்பு, சகோதர சகோதரிகளாக நம்முடைய பொறுப்பு என்ன. மூன்றாவதாக தேவனை ஆராதிப்பதிலே நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன என்பதை குறிப்பிடுகிறார். நான்காவதாக பரிசுத்தாவியினுடைய ஊழியத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற நாம், நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டினேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன், அவரை தேவனை ஆராதிப்பதிலே நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு என்ன என்பதில் நான் ஒரு குறிப்பை கடந்த நாளிலே நான் அதை விட்டுவிட்டேன். அதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த நாளிலே பார்க்க இருக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். பவுல் மிக அழகாக ஒரு புத்திமதியை கூறுகிறார். இவர்களுக்கு அநேக புத்திமதிகளை அவர் கூறுகிறார். ஏனென்றால் இவர்கள் ஆண்டவருடைய வருகைக்காக, அவருடைய வருகையை குறித்து அதிகமாக வலியுறுத்தினவர்கள். கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சபை, கிறிஸ்துவனுடைய வருகைக்காக அவர்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜனம். இவர்கள் அவருடைய வருகைக்காக காத்திருந்து தங்களுடைய தற்காலிக இப்பொழுது வாழக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் விட்டுவிடக்கூடாது. இது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், தேவன் அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது எப்படி வாழ வேண்டும் என்ற சில சத்தியங்களைத்தான் அந்த 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே வந்தார். அதில் நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை நம்ம பார்த்தோம். ஊழியர்களோடு கூட நமக்கு இருக்க வேண்டிய நம்முடைய பொறுப்பு என்ன, ஒரு மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் உள்ள பொறுப்பை பார்த்தோம். அடுத்தது சக விசுவாசிகளாகிய நமக்கு இருக்கின்ற பொறுப்பு என்ன, பலவீனரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம், தாங்க வேண்டும் என்று பார்த்தோம். சரியா? ஒழுங்கற்றவர்களுக்கு என்ன சொல்லணும், புத்தி சொல்ல வேண்டும். இவைகளெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, எல்லாவற்றிலேயும் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 3 நிலைகள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம நினைவு கூற வேண்டிய 3 நிலைகள். முதலாவதாக, மகிழ்ச்சியான சூழ்நிலைகளில் நம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய 3 சூழ்நிலைகள் உண்டு. முதலாவது மகிழ்ச்சியான சூழ்நிலைகள். அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், அதில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது ஈஸி, சுலபமானது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of James chapter 1 and verse 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் நன்மையான ஈவுகளை நமக்கு தருகிறவர். ஹல்லேலூயா.
அவர் எதை செஞ்சாலும் எப்படி தான்? நன்மை தான், நன்மையை செய்கிறவர். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் எப்படி கொடுக்கிறவர்? அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். தேவன் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரு? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 5 அப்பம் 2 மீன்கள். அதில் ஒரு வேத வல்லுனர் அவர் கணக்கு போடுறாரு. அவருடைய எழுத்து என்ன எழுதுறாருன்னு கேட்டால், இதை எப்படி கொடுத்துருக்க கூடும் அப்படின்னா, திருவிருந்து கொடுக்குறாங்க பாருங்கள், அது மாதிரி கொடுத்தாதான் இது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு அவருடைய கணக்கில் அவர் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு இது மறந்து போச்சு. அந்த எழுத்தாளர் எதை மறந்துட்டாருன்னு கேட்டால், அவங்க எதை எடுத்தாங்க? தேங்க்யூ, மீதமுள்ள துணிக்கை எடுத்தாங்க. எப்போ மீதம் இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒன்று சாப்பாடு நல்லா இல்லாட்டி மீதம் இருக்கும், இல்லாட்டி அபரிவிதமாக இருந்தால் மீதம் இருக்கும். கரெக்ட் தானே? இங்கே நல்லா இல்லாததுனால இல்லை, அபரிவிதத்தினால இவங்க என்ன எடுத்தாங்க? மீதியான எத்தனை கூடை எடுத்தாங்க? 12 கூடைகளை எடுத்தாங்க. அப்போ ஆண்டவர் எதை செய்தாலும் சம்பூர்ணமாய் நமக்கு அனுபவிக்க தருகிற தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எதற்காக என்றால், மகிழ்ச்சியான நேரங்களுக்காக, கர்த்தர் தந்த மகிழ்ச்சியான நேரங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு நல்ல நண்பர்களை தந்திருக்கிறார் என்றால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல நேரங்களை தந்திருக்கிறார் என்றால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல செய்திகள் நம்முடைய காதுகளிலே கேட்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு தயை பாராட்டி இருப்பார் என்றால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு நல்ல புஸ்தகத்தை நம்ம வாசித்து அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்றால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு வேலையை துவக்கி அந்த வேலையை முடிக்க தேவன் நமக்கு அருள் பாராட்டி இருப்பார் என்றால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஒரு புதிய வேலையை தேவன் நமக்கு தருவார் என்றால், தந்திருப்பார் என்றால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதோடு கூட ஆண்டவர் நமக்கு மேலே ஒரு கூரையை கொடுத்து, அந்த கூரை எதிலானாலும் பரவாயில்ல, ஒரு மேலே நம்ம தங்குவதற்கு ஒரு கூரையை கொடுத்து, நமக்கு அன்றாட வாழ்க்கையை தந்து, எதிர்பாராத நன்மைகளை, எதிர்பாராத ஆசீர்வாதங்களை, எதிர்பாராத திருப்பங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தந்திருப்பார் என்றால் இந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 2வது நான் சொல்ல போகிறது என்னென்னா, நம்முடைய கடினமான சூழ்நிலைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இட்ஸ் ஈஸி டு ப்ரைஸ் காட் when everything is okay. எல்லாம் நல்லா இருக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணது நல்லது. ஆனால் ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணான், கொடுத்தாரு, எடுத்தாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். ஆகவே தான் இந்த வசனத்தில் பார்த்தோம், எல்லாவற்றிலேயும் கடினமான சூழ்நிலைகளில் எப்படிங்க நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது? இது எனக்கு குழப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளின் ஊடாக நாம் போனாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு பின்பாக கர்த்தர் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். விசுவாசம் ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்முடைய கடினமான சூழ்நிலைகள் நமக்கு தான் கடினமாக இருக்குது, ஆனால் ஆண்டவர் அதுக்கு பின்னாலேயும் இருந்து உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே கடினமான சூழ்நிலைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம், ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஒருத்தர் உபத்திரவத்தில் என்ன பண்ணுறன்றாரு? மேன்மை இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, உபத்திரவம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா உபத்திரவம் எனக்குள்ளே எதை உண்டாக்குது? நன்மையை உண்டாக்குதுங்க. என்ன நன்மைன்னா, உபத்திரவம் பொறுமையை கொடுக்குது, பொறுமையை தருகிறது. இது ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம். தேவன் நமக்கு தருகிற உபத்திரவங்களிலே நாம் பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தருகிற உபத்திரவங்களிலே நமக்கு ஒரு நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அந்த உபத்திரவங்கள் மத்தியில் நம்ம சொல்லலாம், என் மீட்பர்
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் எனக்கு நிச்சயமாக என்ன உண்டு? மீட்பு உண்டு. மீட்பு உண்டு என்றால் இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு என்ன உண்டு? ஒரு மீட்பு, ஒரு விடுதலை ஒன்று உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த சூழ்நிலைகள் பரலோக சூழ்நிலைகள் என்று நாம் பார்ப்போமே என்றால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க முடியும். முதலாவது சொன்னேன், அருமையான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளுக்காக கர்த்தரை துதிப்பது. ரெண்டாவது, கடினமான சூழ்நிலைகளுக்காக கர்த்தரை துதிப்பது. மூன்றாவதாக, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது என்பது பரலோக சூழ்நிலைகள் இவைகளுக்கு பின்பாக பரலோகத்தில் ஒரு ரிவார்டு எனக்கு இருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைவு கூறுவோம் என்றால் நிச்சயமாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும். அல்லேலூயா. பொதுவாக கஷ்டமான சூழ்நிலை நம்ம எல்லாரையும் நன்றி செலுத்துவதற்கு மாறாக முறுமுறுக்க செய்யும். அது இயல்பு. ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் இதை செஞ்சிட்டாரு? என்னை விட பொல்லாத பாவியெல்லாம் இருக்கிறான், அவன்லாம் ஓஹோன்னு இருக்கிறான், ஆனால் நான் தான் இப்படி இருக்கிறேன். எங்கள் சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்ணிட்டாங்க, நான் தான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன். எனக்கு மாத்திரம் அவர் செய்ய மாட்டேன்றார், மற்ற எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு? அவர் செய்கிறாரு. இப்படியே வரும்போது நம்ம அறியாமல் நம்ம முறுமுறுத்து கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கை குறித்து முறுமுறுப்போம், ஆண்டவரை குறித்து முறுமுறுப்போம். ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே தேவன் அறிவார். அல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம பெறக்கூடிய எல்லாமே தற்காலிகமானது. அதுக்கு மாறாக நம்ம ஒரு காரியத்தை உணர வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் தற்காலிகமானது. இது குறித்து நாம் அதிகமாக மேன்மை பாராட்டாமல், இதை குறித்து நாம் அதிக மகிழ்ச்சி அடையாமல், வேத வசனம் சொல்லுது, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாதாரண காரியம், ஆவிகள் பிசாசுக்கு உங்களை இயேசுவின் நாமத்தில் போன போத அதை குறித்து சந்தோஷப்படாதீங்க. உங்களுடைய நாமங்கள், உங்கள் பெயர்கள்லாம் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் சந்தோஷப்படுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல அல்ல அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் எப்போவுமே எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னா ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமிக்குரிய சந்தோஷம், இந்த பூமிக்குரிய துக்கம் எல்லாம் தற்காலிகமானது. நித்தியமானது ஒன்று உண்டென்றால் அது பரலோகம். அந்த பரலோகத்தில் தேவன் நம்முடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிற இந்த சந்தோஷத்தை, நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய நன்றி அறிதலை தடை செய்யக்கூடியது எது? நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய நன்றி அறிதலை தடை செய்யக்கூடியது எது அப்படின்னா ஒரு 4 காரியங்கள் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியாமல், ஸ்தோத்திரம் செலுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு தடை செய்யக்கூடியது. முதலாவது சந்தேகம். யார் மேலே சந்தேகம் அப்படின்னா தேவன் பேரில் சந்தேகம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் எப்படி சுற்றி தெரிந்தாரா? நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி தெரிந்தார். ஆண்டவர் நல்லவர். அதை பாட்டு பாடினோம் பாருங்கள், இயேசு நல்லவர் என்று பாடினோம். இப்போது ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னு கேட்டால், ஆண்டவர் நல்லவரா? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் போய் கொண்டு இருக்கிறேனே, என் ஆண்டவர், நான் நம்புகிற தேவன் அவர் உண்மையிலே நல்லவரா? ஒரு டவுட்டு, ஒரு சின்ன சந்தேகம். அந்த சந்தேகம் வர ஆரம்பித்த உடனே நான் ஆண்டவரை துதிப்பதை என்ன பண்ணிவிடுவேன்? ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுவேன். ரெண்டாவது, என்னுடைய நன்றி அறிதலை தடை செய்யக்கூடியது சுயநலம். என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், வேலை இப்படி தான் இருக்கணும், சபை இப்படி தான் இருக்கணும், என் பெண்ஜாதி இப்படி தான் இருக்கணும், அல்லது என் புருஷன் இப்படி தான் இருக்கணும், என் பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும், என் வேலை, என்னுடைய கரியர், என்னுடைய வளர்ச்சி இப்படி தான் இருக்கணும்,
எல்லாமே நான் சொல்கிற மாதிரி தான் என்ன பண்ணணும், நடக்கணும். இப்படி இப்படி நான் சொல்கிறேன் இப்படி நடக்கணும், நான் சொல்கிறேன் இது வேணும், நான் சொல்கிறேன் இப்படி 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 ஒரு சுயநலத்தோடு நாம் இருக்கும்போது பல நேரத்தில் நாம் தேவனை மையப்படுத்தாமல் யாரை மையப்படுத்துவோம்னா நம்மை மையப்படுத்துவோம். என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, இல்லை என்னுடைய திட்டங்கள், இது வரும்போதும் நாம் ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க முடியாது. மூன்றாவதாக, நம்ம வாழ்க்கையில் உலகத்தின் ஆசை அது வரும்போது நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தவே முடியாது. அவங்களுடைய உலகத்தின் மீது நாட்டம் உள்ளவர்கள் அல்லது பற்று உள்ளவர்கள், ஆசை உள்ளவர்கள், அவங்க எல்லாரும் அவங்களுடைய உள்ளத்தில் எப்போ பார்த்தாலும் எனக்கு முக்கியத்துவம் வேணும், எனக்கு என்னுடைய பெயர் புகழ் வேணும், நான் ஒரு அந்தஸ்தோடு கூட வாழணும், முக்கியமான இடங்களில் எனக்கு பதவிகள் பொறுப்புகள் வேணும் அப்படின்னு உலக ஆசையோடு கூட இருக்கிற மக்களும் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியாது, தேவனை ஸ்தோத்திரிக்க முடியாது. நான்காவதாக, ஒரு சிலருக்கு குற்றம் பார்க்கும் ஒரு ஆவி உண்டு. இந்த குற்றம் பார்க்கும் ஆவி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அதில் இருக்கிற குற்றத்தை தான் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. இந்த கண்ணாடி இருக்குது, கூலிங் கிளாஸ் போடுவோம் வெயிலுக்கு. இந்த கூலிங் கிளாஸ் பார்த்திங்கன்னா விதவிதமான நிறங்களில் கூலிங் கிளாஸ் இருக்கும். ஒரு மஞ்சள் கலர் கூலிங் கிளாஸ் போட்டால் அங்கே பார்க்குறதெல்லாம் எப்படி தான் தெரியும், மஞ்சள் கலரை தான் தெரியும். அதே மாதிரி ஒரு பச்சை கலரில் போட்டிங்கன்னா எல்லாம் பின்னால் இருக்கிறதெல்லாம் என்ன தான் தெரியும், பேக்ட்ராப் ஃபுல்லாக பச்சையாக தெரியும். ஏனென்றால் நான் அணிந்திருக்கிற கண்ணாடிக்கு ஏற்றது போல் அதனுடைய நிறம் தெரியும். சிலருக்கு குற்றம் பார்க்கக்கூடிய ஒரு கண்கள் உண்டு. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைண்டா. அப்போது எல்லாத்துலேயும் ஒரு குற்றத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். தன்னை குறித்து பார்ப்பார்கள், தேவனை குறித்து பார்ப்பார்கள், பிறரை குறித்து பார்ப்பார்கள். இதனால் வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன வந்துடும் கேட்டால், ஒரு வெறுப்பு வந்துடும், சலிப்பு வந்துடும். வாழ்க்கை மீது ஒரு சலிப்பு வந்து தேவனை ஸ்தோத்திரிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லாவற்றிலும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடிகிறதா? மகிழ்ச்சியான நேரங்கள், துக்கமான நேரங்கள், பரலோகத்தை நமக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை கண்டு இவைகளையெல்லாம் நினைத்து நாம் ஸ்தோத்திரிக்க முடிகிறதா? இல்லாவிட்டால் ஸ்தோத்திரத்தை தடை செய்யக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? அடுத்ததாக, பரிசுத்தாவியானவருடைய ஊழியத்தின் பொறுப்பு. பரிசுத்தாவியின் ஊழியத்தில் என்னுடைய பொறுப்பு என்ன? ஒரு 4 காரியங்கள் அதில் காணப்படுகிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி ரிகார்டிங் த மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். 4 காரியங்கள் வாசிக்கலாம். அதே அதிகாரம் 19 22 வரைக்கும் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5 19 22 வரை. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. 19ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை நாம் எப்படி அவித்து போடலாம் என்றால், நாம் தேவனை விசுவாசியாத போது நாம் ஆவியை நாம் அவித்து போடலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே போதும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செயல்படுகிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? தேவனை குறித்து பவுல் சொல்கிறாரு, அவர் நமக்குள்ளே செயல்படுகிறார். எப்படி செயல்படுகிறார் என்றால், நம்முடைய ஜெபத்துக்கு மேலாக, நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார். விசுவாசிச்ச ஒரு ஆமீன் சொல்லுவோமே. ஆமீன். கர்த்தர் செயல்படுகிற விதம் நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்டது. அல்லேலூயா. அப்படி அவர் செயல்படுகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால், பல நேரத்தில் அவிசுவாசத்தோடு கூட காரியங்களை பார்க்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில்
இந்த சீஷர்கள்லாம் யோசிக்கிறாங்க, இயேசுநாதர் வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்றாரு. உடனே கணக்கு போட்டு ஒருத்தர் சொல்கிறான், இது 200 பணத்துக்கும் போதாதே அப்படிங்கிறான். 200 பணத்துக்கு மேலே அதிகமாகும், நம்ம எங்கே போகிறது? ஒருவேளை இவங்க கையில் காசு இருந்ததா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் கால்குலேஷன் உடனே போட்டான். இவனுடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் கொடுக்க சொல்கிறாரு, நம்ம தான் ஒன்று ஏதோ செய்ய போகிறோம், நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு செய்ய போகிறோம், நம்ம பணத்தை வச்சு தான் இப்போ ஆண்டவர் நம்ம வாங்கி கொடுத்தா அவருக்கு நம்ம உதவி செய்ய போகிறோன்னு. ஆண்டவர் அதை அவர் பெருசாக பார்க்கல. அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட 5 அப்பம் 2 மீன் ரொம்ப சின்னது தான், ரொம்ப எளிமையானது, மிக சொற்பந்தான். அது ஆண்டவர் கையில் வரும்போது தேவன் அதை விருத்தி அடைய பண்ணுகிறார் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கையில் தேவன் கொடுத்துருக்கிற அற்பமான எதுவாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய கையில் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எப்படி ஆவியை அவித்து போடுகிறோம் அப்படின்னு கேட்டால், நம்முடைய சடங்குகள் மூலமாக, நம்முடைய சடங்காச்சாரங்கள் மூலமாக பரிசுத்தாவியானவருடைய செயல்பாட்டை நாம் அவித்து போடுகிறவர்களாக இருக்கிறோம். எப்படிங்க நம்முடைய சடங்குகள் அப்படின்னு கேட்டால், கிறிஸ்தவ மார்க்கத்தில் முதல்ல இந்த சடங்குகள்லாம் வரல. அப்புறம் நாள் போக போக பார்த்திங்கன்னா சடங்காச்சாரம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ சபையாக மாறிவிட்டது. அதனால தான் மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணார், வெளியே வந்தார். இவங்க நிறையா சடங்குகள் வைத்திருக்கிறாங்க, அதில் வந்து என்ன பண்ணணுமா, படிக்கட்டில் முட்டியிலே என்ன பண்ணணுமா, ஏறி போய் ஆலயத்துக்குள்ளே போகணுமா, படிக்கட்டு முட்டியிலே ஏறி போகணும். திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு குடும்பத்தார் சொன்னாங்க, ஐயா நான் வந்து காலையில் 5 மணி சர்வீஸுக்கு பல வருஷங்கள் போயிட்டு இருந்தேன் ஐயா, அதுவும் அந்த சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே முட்டி போட்டுகிட்டே நான் என்ன பண்ணுவேன், அந்த பாரிஷ்குள்ளே போவேன்யா. ஆனால் இப்போ எங்கள் காலெலாம் வந்து பலவீனம் ஆகிடுச்சு, வயசாகி போச்சு, 5 மணிக்கு எங்களால் போக முடியல, ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாங்க. ஆண்டவர் எங்கேயாவது நீ முட்டி போட்டுட்டு வான்னு நம்மளை வந்து கேட்குறாரா? அவர் கேட்குறதெல்லாம் அவன் முழு இருதயத்தோட வான்னு தான் சொல்கிறாரு. அப்போ சடங்குகள் என்ன செய்து விடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல சடங்குகள் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சடங்குகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், தேவனுடைய ஆவியானவரை மட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த சடங்குகளில் திருப்தி அடையக்கூடிய மக்கள் தேவ ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. நான் செஞ்சிட்டேன், எனக்கு ஒரு திருப்தி இருக்குது, நான் முட்டி போட்டே வந்து சர்ச்சுக்குள்ளே நடந்து போயிட்டேன், அதில் திருப்தி அடைவார்கள். தேவ ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அடுத்ததாக, நம்ம லைஃப்பில் மனம் திரும்பாத நாம் அறிந்த தவறுகள் அல்லது பாவங்கள் இருக்குமேயானால் நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் அவித்து போடுகிறவராக காணப்படுகிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பேசுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வை தருகிறார். என்ன உணர்வை தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தவறு செய்யும் போது இது தவறு என்கின்ற ஒரு செய்தியை நம்முடைய மனசாட்சிக்குள்ளே தேவன் தருகிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த மனசாட்சி ரொம்ப அருமையானது. நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இங்கே நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஒரு நாய்க்குட்டி ஒருத்தன் என்ன பண்ணான்னா, அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுத்தானா. என்ன குட்டி? நாய்க்குட்டி, அழகான ஒரு நாய்க்குட்டி. அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு கொல்லன் பட்டறை வச்சுருந்தான். ஹி வாஸ் எ பிளாக் ஸ்மித். அந்த கொல்லன் பட்டறையில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அப்படி புஷ் 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 புஷ்ன்னு ஒரு பலூன் அடித்து, அந்த பலூன் அடிக்கும்போது என்ன வராங்க, அப்படி ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்பில் ஒரு இரும்பு உலோகத்தை கொடுத்து அதை நல்லா பழுக்க காய்ச்சி அப்புறம் என்ன பண்ணுவான், அதை அடிப்பான். அடித்து அதை என்ன பண்ணுவான், ஷார்ப்பாக்குவான். சரியா? இந்த நாய்க்குட்டியை அவன் ஃப்ரெண்டு வந்து கொல்லன் பட்டறையில் வந்து கொடுத்துட்டான், பிளாக் ஸ்மித்துக்கிட்ட கொடுத்துட்டான். இந்த நாய்க்குட்டி போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்தது பாருங்கள், ஒரே கத்து கூப்பாடு போடுது, கியாம் பியாம் கியா. கத்துது, நாய்க்குட்டி கத்துறதை பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? கத்தி 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 அதுக்கு தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சு. அவனும் அதுக்கு என்னமோ பால் ஊற்றுறான், தண்ணி ஊற்றுறான், சாப்பாடு கொடுக்குறான், பிஸ்கட் கொடுக்குறான், எதுக்கும் அதை என்ன பண்ணலை. ஏன்னு கேட்டால், அந்த நாய்க்குட்டிக்கு முதல்ல அங்கே இருக்கிற உஷ்ணம் பொறுக்கலை, ரெண்டாவது அங்கே இருக்கிற சத்தம் பொறுக்கலை. இவன் சொன்னான்னா அவனை பார்க்கும்போது, டே அந்த நாய்க்குட்டி நீ என்ன பண்ணிவிடு, எடுத்துகிட்டு போயிடு, இது போடுற சத்தம் நாங்கள் போடுற சத்தத்தை விட அதிகமாக இருக்குடா, வேலை செய்ய முடியலடா அப்படின்னு. சரி கொஞ்சம் பொறு, சரியாயிடும் அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு. அப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு அவன் ஃப்ரெண்டு மறுபடியும் வந்தானான். எதுக்கு வந்தான்? இந்த நாய்க்குட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்க வந்தானா. வந்து பார்த்தா நாய்க்குட்டி கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு, அருமையாக தூங்குது. எந்த இடத்துல? சத்தத்தை கேட்ட
அதே இடத்துல ரொம்ப அருமையாக தூங்குது. அவன் ஃப்ரெண்டு ஆச்சரியம் பார்க்க, என்னடா இது நல்லா தூங்குதே அப்படின்னு சொன்னானா. ஆமாம், இப்போது வந்து நான் அதே சவுண்டு தான் இங்கே இருக்குது, அதே நெருப்பு தான் இருக்குது, ஆனால் இது என்ன ஆயிடுச்சு, இப்போ பழகிடுச்சியா, பழகிடுச்சு. இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் சென்சிட்டிவிட்டி. முதல்ல ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது, உள்ளே வரும்போது இதெல்லாம் அதுக்கு வந்து அலர்ஜிக்காக இருந்தது, ஐயோ தாங்க முடியலையேன்னு இருந்தது. இப்போ பழகிடுச்சு. பழகி பழகி எந்த சத்தமும் அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நம்முடைய மனசாட்சி அப்படி தான். முதல்ல ஆண்டவர் பேசுவார், ரெண்டாவது முறை பேசுவார், மூணாவது முறை பேசுவார். அப்புறம் நம்மளே என்ன பண்ணிடுறது, அதை அமைக்கி வச்சுட்டா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் பேசுவார். ஆனால் நம்ம நாய்க்குட்டி மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்போம், கண்ணு மூடி அழகாக we just ignore God. இப்படி நாம் தெரிந்து அறிந்த ஒரு பாவத்தில் நிலைத்திருப்போமே ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவரை நாம் அசட்டை செய்கிறவராக இருப்போம், ஆவியை அவித்து போடுகிறவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் நாம் ஒருவரும் தேவன் தந்த ஆவியை அவித்து போடாமல் இருக்க உதவுவாராக. அடுத்ததாக 20ஆம் வசனத்தில், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணுவதுன்னா என்னன்னு கேட்டால், சிலர் சொல்லுவாங்க, அவன் சில்லற ஆளுங்க அவன் அப்படின்னு. கேட்டிருக்கிறீங்களா? சில்லற பையன் அவன். ஏன் அவனை சில்லற பையன் அப்படின்றாங்க? அவன் மதிப்பு அற்றவன். சரியா? அற்பமாக எண்ணுவது என்பது மதிப்பு அற்றவன். அதுக்கு தான் அவனை அற்பமாக எண்ணுவோம். ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ கணக்கிலே வைக்க மாட்டோம், கணக்கில் இல்லாதவன். தாவீது அப்படிப்பட்டவன் தான், கணக்கிலே கிடையாது. அவங்க அப்பா என்ன நினைக்கிறான், மூத்தவன் தான் கணக்கில் இருப்பான், ரெண்டாவது கணக்கில் இருப்பான்னு எல்லாரையும் வரிசையாக கொண்டு வரான். எல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறார் சாமுவேல் கிட்ட, வேறு யாராவது உனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களா? அப்போ தான் அவனுக்கு நினைவு வருது. ஏன்னா இன்னைக்கு அது வரைக்கும் அவன் யாரை கணக்கில் வைக்கலை, தாவீதை வைக்கலை. அற்பமாக நினைக்கப்படுகிறது. தீர்க்க தரிசனத்தை கூட அற்பமாக என்ன பண்ணாதீங்க, எண்ணாதீங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் என்பது மிக முக்கியமான ஒரு ஊழியம். 3 நபர்களை தேவன் பழைய ஏற்பாட்டில் தமது ஜனத்துக்காக தலைவர்களாக ஏற்படுத்தினார். ஒன்று தீர்க்கதரிசி, இன்னொன்று ஆசாரியன், மூன்றாவது ராஜா. சரியா? இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா தேவனால் ஜனங்களை வழிநடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட தலைமைத்துவ பாத்திரங்கள். புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வருவோம்னா, சபைக்கு தேவன் 5 விதமான ஊழியங்களை தந்திருக்கிறார். இந்த 5 விதமான ஊழியங்களில் ஒன்று என்னது? தீர்க்கதரிசனம், தீர்க்கதரிசி ஊழியம். சிலர் அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக. அப்போ இந்த தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணக்கூடாது என்றால் எதற்கு? தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்னு கேட்டால், தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஆலோசனையை தேவனிடத்திலிருந்து பெற்று அந்த வார்த்தைகளை மனிதர்களுக்கு தரக்கூடியவர்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, தேவனுடைய வாயாக இருக்கக்கூடியவர்கள், தேவன் பார்க்கக்கூடியது போல பார்க்கக்கூடியவர்கள், தீர்க்கமாய் பார்க்கக்கூடியவர்கள். தேவன் ஒரு நபரை எப்படி பார்க்கிறாரோ, தேவன் ஒரு உள்ளத்தை எப்படி பார்க்கிறாரோ, தேவன் ஒரு சூழ்நிலையை எப்படி பார்க்கிறாரோ, அதை காணக்கூடியவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். சரியா? இப்போ இந்த தீர்க்கதரிசிகளை என்ன செய்யக்கூடாதுன்றாரு? அற்பமாய் எண்ணாதிருங்கள், அற்பமாய் எண்ணாதிருங்கள். இந்த தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படின்னா, சில நேரத்தில் தீர்க்க தரிசனம் என்பது எதிர்காலத்தை குறிக்கிறதாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக தீர்க்க தரிசனம் நிகழ்காலத்துக்கு தேவ சித்தம் என்ன என்பதை காண்பிக்கிறது. எதிர்காலத்துக்கு உரியதாக வேதத்தில் காணப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா, அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி இருக்கின்றார், அவருடைய பெயர் அகபு. வாசிக்கலாம். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவிதிராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 11:28. உலகமெங்கும் ஒரு பஞ்சம் உண்டாகும். அகபு சொன்னது என்னன்னா, உலகமெங்கும் வரக்கூடிய பஞ்சம், அந்த பஞ்சத்தை முன்குறித்து அவன் சொல்லிவிட்டான். அது அப்படியே உண்டாயிற்று. ஒரு தீர்க்கதரிசி. அதே நேரத்தில் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து
உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பரிசுத்த ஆவியான இங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை என்ன பண்ணுங்க, பிரித்து விடுங்கள். ஹல்லேலூயா. இப்போ தீர்க்க தரிசனத்தை நாம் எப்படி அற்பமாக எண்ணலாம்? ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் நாம் கேட்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களானாலும் சரி, அல்லது யாராவது ஒருவர் நான் தரிசனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன், அல்லது எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது என்று யார் சொன்னாலும் சரி, அவைகள் இந்த வசனத்துக்கு அடிப்படையாக வசனத்துக்கு ஒத்து இருக்கிறதா என்று நாம் முதலாவது சோதித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வேதத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த ஒரு தீர்க்க தரிசனமானாலும் சரி, எந்த ஒரு வெளிப்பாடானாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாதது. ஆமென். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா தேவன் இந்த புத்தகத்தையே ஒரு தீர்க்க தரிசன புத்தகமாக நமக்கு தந்து விட்டார். ஹல்லேலூயா. இதற்கு வெளியே ஒரு தீர்க்க தரிசனம் அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு கூட நாம் தனிப்பட்ட நிலையில் வாசிக்கும் போது, அல்லது சபைக்கு நாம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது, அல்லது ஒரு மேகசீனை நம்ம வாசிக்கும் போது, அதன் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தை. இப்போ இன்றைக்கி தீர்க்க தரிசனத்தை சிலர் அதிக வலியுறுத்துகிறதும் உண்டு, சில தீர்க்க தரிசனத்தை நம்பாமல் இருக்கிறதும் உண்டு. இது ரெண்டுமே என்னதான், அசட்டை பண்ணுவது. சிலருக்கு ஆசை பாருங்கள், எங்கேயாவது யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னால் உடனே இங்கேருந்து வண்டி பூட்டிக்கிட்டு என்ன பண்ணிடுறது, எல்லாம் அங்கே போகலாம் அங்கே போகலாம். அவங்க நம்மளுக்காக என்ன பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, போகலாம் வாங்க. எல்லாம் இங்கே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இதை படிப்போம். இது மூலமாக தேவன் நமக்கு தமது சித்தத்தை என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். என்னுடைய ஆரம்ப நாட்கள் விசுவாச வாழ்க்கையில் காலேஜ் படிக்கிறேன்னு நினைக்கிறேன், என் நண்பன் ஒருவன் இங்கே இருந்தான். அவங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்கார் வருவார், பட்டாபிராம்லேருந்து ஒரு ஊழியக்கார் வருவார். வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க வீட்டில் ஜெபம் நடத்துவாங்க. அந்த ஜெபத்தில் அவன் சொல்லுவான், டேய் வாடா, அவர் பவர்ஃபுல் மேன்டா, அவர் வாடா நீ ஜெபம் பண்ணிக்கோடா அப்படின்னு. நானும் ஒரு நாள் போனேன். போயிட்டு ஒரே ஜெபத்தோடு போகிறேன். ஆண்டவரே, அவர் ஆளை பார்த்தோன்னே சொல்லிவிடுவார், ப்ராஃபஸி சொல்லுவார் அப்படின்னாங்க. நான் ஒரே பயத்தோடு ஜெபத்தோடு போகிறேன். எனக்கு ஆண்டவரே நீர் ஏதாவது என்ன பண்ணணும், பேசணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபத்தோடு போனேன். மீட்டிங்லாம் முடிஞ்சுது. சரின்னு நீ முட்டி போட்டு உனக்காக ஜெபம் பண்ண வர்றா அப்படின்னா என் ஃப்ரெண்டு. நான் முட்டி போட்டேன். அவர் என் தலைமையில் கை வச்சு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறியணும்னு இந்த தம்பி வந்திருக்கிறான், நீரே உம்முடைய சித்தத்தை இவனுக்கு வெளிப்படுத்தும், ஆமென்ட்டு அனுப்பிச்சிட்டார். ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. நான் வெக்கப்பட்டு வந்தேன். அப்புறம் அப்படி நின்று பார்த்தேன், எல்லாருக்கும் தான் சொல்கிறாரா இல்லை எனக்கு மாத்திரம் சொல்கிறாரா அப்படின்னு ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்தா வர ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்கிறாரு. என்ன மாட்டம் அப்படி சொல்லி விட்டார். ஆனால் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்பான்னு அவர்கிட்டையும் நம்ம கேட்கலாம் பாருங்கள். இதுக்கு ஒரு மீடியேட்டர் அவசியம் இல்லை பாருங்கள். எனக்கு அந்த பாடத்தை அன்னைக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுத்தார். ஆமென். அதே நேரத்தில் என்கிட்டையும் ஆண்டவர் பேசியிருக்காரு தீர்க்கதரிசி மூலமாக. நான் பைபிள் காலேஜில் ஒரு நாள் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்தார், அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்தார். பார்த்து நான் பின்னால் உட்காந்துருக்கேன், லாஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கேன். அவள் பாட்டுக்கு எழுந்து என்னை எழுப்பி விட்டு ஒரு அரை மணி நேரம் என் மினிஸ்ட்ரியில் என்னெல்லாம் நான் ஆண்டவர் செஞ்சார், என்னெல்லாம் இனி செய்ய போகிறாரு அப்படின்றத அவர் பாட்டுக்கு சொன்னார். அவர் இது மாதிரி எனக்கு சொல்லுவார்னு எதிர்பார்க்கவும் இல்லை. அது மாதிரி பல நேரங்களில் கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த நேரங்களும் உண்டு. ஆனால் நான் தீர்க்க தரிசனத்தை நாடி இங்கே போனால் கர்த்தர் பேசுவாருன்னு நான் போகிறத நிறுத்திட்டேன். ஆமென். அந்த தேவன், ஏனென்றால் தீர்க்க தரிசனத்தை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. தீர்க்க தரிசனத்தை அற்பமாக ரெண்டு விதத்தில் எண்ணலாம். ஒன்று, அதற்கு அதிக முக்கியத்துவத்தை நான் கொடுக்கறதுனால நான் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணலாம். இல்லாவிட்டால் நான் அவைகளை அசட்டை பண்ணுவதனால, இது கர்த்தருடைய வார்த்தை அல்ல, இது எனக்குரிய வார்த்தை அல்ல, அந்த ஊழியக்கார் ஒழுங்கானவர் அல்ல, இப்படியே பல காரியங்களை சொல்லி தேவ வார்த்தையை நாம் அசட்டை செய்கிறவளாக காணப்படும். இது ரெண்டுமே கூடாது என்று பவுல் நமக்கு கூறுகிறார். அடுத்ததாக 21ஆம் வசனத்தில் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, சரியா, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து. எதன் அடிப்படையில் நாம் சோதிக்க வேண்டும்? கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலே நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே அழியாதது, மற்ற எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாம் அழிஞ்சு போகும். கர்த்தருடைய வார்த்தை அழியாத ஒன்று, அதில் பிழை ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வார்த்தையை கொண்டே நாம் வியாக்கியானம் பண்ணலாம். ஆமென். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுக்கு ஒன்று முரணாக ஒருபோதும் இருக்காது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, சோதித்து பார்ப்பதில் எது உண்மை எது போலி என்பதை நாம் அறிய வேண்டும். அநேக நேரத்தில் அநேகர் இந்த நாட்களிலே எழும்பியிருக்கிறார்கள். இந்த நாட்களில் மாத்திரமல்ல, இயேசுவின் நாட்களிலே அவர்கள் எழும்பியிருந்தார்கள். என்ன எழும்பியிருந்தார்கள்? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 11-24 வசனங்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதை தாங்க நம்ம சோதிக்கணும். எல்லாவற்றையும் சோதித்து என்றால் இவர்கள் உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளா, கர்த்தருடைய ஊழியக்காரரா இல்லையா என்பதை நாம் சோதிக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட தவறான பொய்யான தீர்க்கதரிசிகளும் கூட அடையாள அற்புதங்களை செய்யக்கூடியவர்கள், ஜனங்களை வழிநடத்த தவறான பாதையிலே வழிநடத்தக்கூடியவர்கள் என்பதை நாம் பார்த்தோம். கடைசியாக 22ஆம் வசனம் சொல்லுது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், விலகுங்கள் என்று சொல்லுகிறார். விலகுவது என்பது என்னன்னா, எது சரியோ அதை டைட்டாக பிடிக்கணும், எது தவறோ அதை லூஸாக விட்டுடணும். அதான் விலகிறது. எது சரியோ அதை என்ன பண்ணணும்? உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். எது தவறோ அதை அப்படியே விட்டுடணும். சிம்பிள். பல காரியங்களை விடும்படியாக பவுல் புத்திமதி சொல்கிறார். சரியா? நானே அதை கொஞ்சம் அப்படியே வேகமாக சொல்லிடுறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18 வேசித்தனத்துக்கு என்ன பண்ணுங்க? விலகி ஓடுங்கள் அப்படிங்கிறாரு. 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்றாரு. இதில் விட்டுருங்க அப்படின்றாரு. 1 தீமோத்தேயு 6:11 சொல்கிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி அப்படின்றாரு. அப்போ நம்ம ஓட வேண்டிய நிறைய காரியங்கள், விட வேண்டிய நிறைய காரியங்கள் உண்டு. வேசி மார்க்கத்துக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்கிறாரு. 1 பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள் அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்ம விலக வேண்டிய காரியங்கள். யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யோபை குறித்து 3 இடத்துல அவனுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி சொல்கிறார். கர்த்தர் 3 இடத்துல யோபை பற்றி சாட்சி சொல்கிறாரு. 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கலாமே. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமான அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் போதையும். இந்த 3 வசனங்கள்லையும் பார்த்தோம், யோபு எப்படிப்பட்டவன்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து எதுக்கு விலகிறவன்? பொல்லாப்புக்கு விலகுறவன். யோபு குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் பொல்லாப்புக்கு விலகிறவன். எதெல்லாம் பொல்லாப்பா பொல்லாங்காய் தோன்றுகிற காரியம்லாம் இருந்ததோ அதெல்லாம் அவன் விட்டு விலகக்கூடியவன். 1-2 காரியம் இல்லை, எது பொல்லாப்பு, இது எது சரியல்ல அப்படின்னு நம்முடைய மனசாட்சி சொல்லுதோ அது எல்லாத்தையும் விட்டு விலகணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சோதனை என்பது இன்றியமையாதது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் சோதனை உண்டு, எல்லா காலங்களிலும் சோதனை உண்டு. ஆனால் இந்த சோதனையில் நம்ம ஜெயிக்கணும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகணும். இயேசு அதான் கற்றுக் கொடுத்தார். சரியா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஜெபத்தில் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? மத்தேயு 6:13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். போதும். நம்ம லைஃப்பில் சோதிக்கப்படும் போதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது பொல்லாப்பா தெரியுது,
இந்த சோதனைக்கு என்ன பண்ண வேண்டாம், உட்பட பண்ண வேண்டாம். வேண்டாம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நம்மள அநேகந்தரம் ஒவ்வொரு நாளும் பண்ணணும். ஆமென். ஏன்னா வாழ்க்கையில் சோதனைகள் நம்ம எல்லாருக்கும் உண்டு. இந்த சோதனைகளை நாம் மேற்கொண்டு நாம் உத்தமராய், சன்மார்க்கராய், தேவனுக்கு பயந்து, பொல்லாப்புக்கு விலகுறவளாய் இருக்க வேண்டும் என்றால் எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சியும் என்று நாம் ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின்படி ஜீவிக்க நாம் ஒவ்வொருவருக்கும் உதவுவாராக. ஆமென். கண்ணை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியை அவித்து போட வேண்டாம். எல்லாத்திலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பற்றிக்கொள்ள வேண்டியவர்களை பற்றி கொள்ளணும். ஜிம் எலியட் இவ்வாறு சொல்லுகிறதை பார்க்கிறோம். He who holds what he cannot lose and loses what he cannot hold is wise. Amen. இழக்கக்கூடாததை பற்றி கொள்ளவும், இழக்கக்கூடியதை அது லூஸாக பிடிக்கிறது தான் ஞானம். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷ கடைசியில் மறுபடியும் நாம் சீர்தூக்கி பார்க்கலாம். நான் என்னென்ன காரியங்களை பற்றி கொண்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் விட வேண்டிய காரியங்களை பற்றி கொண்டு இருக்கிறேனா? அற்பமான காரியங்களை பற்றி கொண்டு இருக்கிறேனா? ஹல்லேலூயா. ஏதாவது விதத்தில் ஆவியை அவித்து போடும்படியான காரியங்கள், செயல்கள், சொற்கள் காணப்படுகிறதா? நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே சாட்சியோடு எங்களோடு பேசினீர். ஆண்டவரே சத்தியத்தோடு எங்களோடு பேசினீர். இந்த நாட்கள் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் வாசிக்கப்படுகிற நிருபங்களாக காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. தொடர்ந்து ஆண்டவரே இந்த சபையை ஆசீர்வதியும். இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சாட்சியாக நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். இந்த சத்திய வசனம், இந்த தீர்க்க தரிசனமான வசனத்தை பற்றி கொண்டு அதன் பிரகாரம் நாங்கள் வாழத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தருவீராக. பிரசங்கித்த ஊழியக்காரனை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், அபிஷேகத்தை பயன்படுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவன் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசு வரும் மட்டும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரமாறாத. ஆமேன். ஹல்லேலூயா.